அன்பினைய உலகத்தமிழ் உறவுகளை, நான் கலைநேசன் அன்னப்படி அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக அன்பினைய உறவுகளை, நாம் கடந்த சில நாட்களாக சர்க்கரை நோயினுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றோம். சர்க்கரை நோய் என்றால் என்ன? சர்க்கரை நோய் என்றைக்கு உருவானது? எப்பொழுது அது கண்டறியப்பட்டது? சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள், இப்போ சர்க்கரை நோயினை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருப்பது என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைய தினம் பல இந்த அதாவது சர்க்கரை நோயினால் நமக்கு வருகின்ற சிக்கல்களை நாம் எவ்வாறு சமாளிக்க முடியும், என்னென்ன சிக்கல்கள் வரும், அவ்வாறு சிக்கல்கள் வருகின்ற போது நாம் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்பது பற்றி நாம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சந்தோஷமான செய்தி. என்னுடைய இந்த காணொளியை பார்த்து எனது அன்பிற்குரிய எனது நலம் விரும்பியும் எனது சகோதரரும் எனது நண்பர்களும் என்னை அழைத்து பேசினார்கள், வாழ்த்து சொன்னார்கள், பாராட்டினார்கள். நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் நான் எப்படி இந்த காணொளியை வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் என்பது பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய அறிவு எட்டிய வகையில் நான் அதனை வெளியிட்டு கொண்டு வந்தேன். அதோட இன்னொரு கமெண்ட்டும் என்னுடைய நண்பனிடத்திலிருந்து வந்தது. எனது நெருங்கிய நண்பன் அழைத்திருந்தான். ஏண்டா மாப்பிள்ள, அப்படித்தான் என்னை அழைப்பான் எப்பொழுதும். ஏண்டா மாப்பிள்ள, என்னடா உன்னுடைய காணொளி எதுவுமே நிறைய வியூஸ் போகிறதில்லை அப்படின்டா. அதற்கு நான் காணொளியை வெளியிடத்தான் முடியும். அதை யாருக்கு அவசியமோ அவர்கள் தக்க நேரத்தில் கண்டுகளிப்பார்கள். அதற்கு நான் அவனிடத்தில் ஒரு இது சொன்னேன். டேய் மாப்பிள்ள, திருவிழா நடக்கும். நாளைய மற்ற தினம் உசிலம்பட்டி ஏரியாவிலிருந்து குலதெய்வம் திருவிழா கொண்டாடப் போகிறது. மிக சிறப்பாக என்றால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவார்கள். உலகம் முழுவதும் கூடுவார்கள். கூடும்போது அங்கு என்னென்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள்கள், சாமி வணங்குவதற்காக வழிபாட்டு பொருள்கள் இவையெல்லாம் விற்கும். எங்கு பார்த்தாலும் கடைகளாக இருக்கும். ஆட்டம் பாட்டம் மேல சத்தம் தடவுடலாக இருக்கும். ஏனென்றால் அது கோவில் திருவிழா. கோவில் திருவிழா வருடம் முழுவதும் இருக்காது. கோவில் திருவிழா ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் இருக்கலாம். அதற்கு அந்த கோயில் அமைதியாகிவிட நடை சாத்தி விடுவார்கள். அந்த பக்தர்களும் அதற்கு பின்பாக அதனை நினைவில் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அதுபோலத்தான் அதிகமான வியூஸும் அதிகமாக போவது. ஆனால் நான் நடத்துவது கோயில் திருவிழா அல்ல, நான் நடத்துவது புத்தக திருவிழா. இது ஞானத்திற்கான தேடல், அறிவுக்கான ஒரு தேடல், விழிப்புணர்வுக்கான ஒரு தேடல். நான் புத்தக திருவிழாவுக்கு வருவாங்க. என்னைக்கோ ஒருத்தர் வந்தாலும் அந்த புத்தக திருவிழாவில் தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து செல்வார்கள். அதை தன்னுடைய வாழ்நாள் தன்னோடு வைத்திருப்பார்கள். அதுபோலத்தான் என்னுடைய இந்த விழிப்புணர்வு அனைத்தும் அறிவோம் என்ற விழிப்புணர்வு சேனல். இதில் நான் அதற்கேற்ற கருத்துக்களை வாழ்க்கைக்கான கருத்து. இப்போ ஒருத்தருக்கு எப்பொழுது தாகம் அதிகம் இருக்கின்றதோ அவர் மட்டும்தான் நீர் அருந்துவார். யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் ஒன்றை தேடுவார்கள். அதுபோலத்தான் என்னுடைய இந்த விழிப்புணர்வு. நான் இந்த நோய்கள் பற்றி மட்டும் இல்லை, நான் எனக்கு புரியாதது என்னென்னவோ அதையெல்லாம் படித்து நான் மக்களுக்கு எடுத்து சொல்ல போகின்றேன். நான் இப்படி சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன்.
அதுதான் ஜென் மதத்தில் வந்து ஒன்று சொல்லுவாங்க. டீயை மட்டும் கையில் கொடுத்து, அதாவது ஒருத்தர் கேட்கிறார், ஜென் புத்தம் என்றால் என்ன, ஜென் மதத்தை பற்றி எனக்கு நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு ஒருத்தர் ஒரு கடைக்கு வருகின்றார். ஒரு ஜென் துறவியிடம் வருகின்றார். ஜென் துறவி என்ன சொல்கின்றார் என்றால், நன்றாக, அவர் டீ மாஸ்டர் வேற, நன்றாக டீயை ஆற்றுகிறார். ஆற்றி அவருடைய கையில் கொடுத்து என்ன என்கிறார், அப்படி பார்க்கிறார். இந்த அந்த அவர் ஜென் துறவியை பார்க்க வந்தவர் ஜென் கோட்பாடுகள் குறித்து நிறைய ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தவர். ஆனால் அவரிடத்தில் அவர் என்ன சொல்றார், ஒரே ஒரு டீயை மட்டும் போட்டு கையில் கொடுத்து குடி என்று சொல்லிவிடுகிறார். டீயை குடிப்பா, ஜென் தத்துவம், நீ முதல் டீயை குடி. ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது, நீ என்னவாக இருக்கிறாயோ அப்படியே இரு, நீ என்ன செய்கிறாயோ அதையே செய், அதையே செய்யினா அதில் விழிப்புணர்வோடு செய்தல். நானும் இப்பொழுது டீ கப்போடு தான் இருக்கேன். என்னுடைய டீ கப்பில் வந்து என்ன இருக்குன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட டீ கப்பு வந்து நான் எனது பணியை மட்டும் செய்து கொண்டிருப்பது. நான் விழிப்புணர்வு சேனல்கள் அதை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறேன். அது பார்ப்பார்கள், பார்க்காமல் இருப்பார்கள், அதை பற்றி நான் உண்மையிலேயே ஒரு துளி கவலையும் எனக்கு கிடையாது. நான் இதுவரையில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு என்று கூட சொன்னதில்லை. காரணம், என்னுடைய நோக்கம் வியாபாரம் அல்ல. நான் என்னுடைய அறியாமையை விரட்டுவதற்காக நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அறியாமை விலக வேண்டும். அதற்காக வந்து நான் நிறைய படிக்கின்றேன், அதன் வழி நான் பேசுகின்றேன், அவ்வளவுதான். எல்லாமே நான் கற்றுக்கொண்டது தான், கற்றது தான். நான் உங்களிடத்தை சொல்வதெல்லாம், நான் ஒரு துறவி கிடையாது, நான் ஒரு மருத்துவன் கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அறிவுடையவன், அதை நான் நம்புகின்றேன். இப்போ அது என்னுடைய கையில் கிடைத்திருப்பது உங்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த டீ, அந்த டீயை நான் ருசித்து அருந்த போகின்றேன். அதுதான் என்னுடைய நண்பர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், நான் நடத்துவது அதுதான். நான் நிறைய அடுத்து எனக்கு வருகின்ற சந்தேகம், என்னை மாதிரி இந்த உலகில் நிறைய பேர் இருக்கலாம். என்னுடைய சந்தேகத்தோடு எனக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களோடு இருக்கலாம். அவர்களுக்காக நான் இங்கு என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய போகின்றேன். யாருக்கு எந்த டீ தேவையோ, எந்த கப்புள் தேவையோ, அவர்கள் காலியாக வந்து, காலி கப்போடு வந்து அவர்களை வந்து நிறைத்து கொள்ளலாம். அவர்கள் கப்போல வந்து நிறைய டீயோட வந்தாங்கன்னா, என்னால் அந்த டீ கப்பில் வந்து ஒரு துளி கூட டீ ஊற்ற முடியாது. நான் அவர்களுக்கு ஒரு துளி கூட ஊற்ற முடியாது. ஆனால் காலி கப்போடு வருகின்றவர்களுக்கு இங்கு நிறைய ஊற்றுவதற்கு வழி இருக்கிறது. அதைத்தான் நான் செய்து கொண்டு இருக்க போகிறேன். எனக்கு ஃபோனில் வந்து மொபைலில் வந்து அழைத்த வாழ்த்தும் பாராட்டும் சொல்லிய அனைவருக்கும், என்னை நலம் விரும்பிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஏன்னா அதனுடைய இது கூட எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தருடைய பாராட்டு நம்மை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறது என்பது அதனை கேட்கின்ற போது தான் தெரிகிறது. ஓகே நண்பர்களே, இன்றைய தினமும் ஒரு ஜென் கதையோடு தொடங்கலாமா? ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கின்றார். அவருக்கு சில குதிரைகள் இருக்கின்றன. அதனை அந்த பட்டியலை வந்து அடைத்து வைக்கின்றார். குதிரை பட்டியலை வந்து குதிரை இதில் வந்து அடைச்சி வச்சிருக்காரு. ஒரு நாள் காலையில் எழுந்து பார்த்தால் அவருடைய குதிரைகள் எதுவுமே அங்கு இல்லை. அப்பொழுது பக்கத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு இருப்பார்கள் இல்லையா, பக்கத்தில் வந்து நம்ம வீட்டிற்கு அருகில் குடியிருப்பவர்கள் வந்து அவருக்கு ஆறுதல் படுத்துகிறேன் என்ற நோக்கத்தோடு, ஐயோ உங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சு,
இப்படி ஒரு கெட்ட நேரம் வந்துருச்சு, ஐயோ அப்படின்னு. அதற்கு அவர் சொல்லுகிறார், மேபி இருக்கலாம், எனக்கு இது கெட்ட காலமாக கூட இருக்கலாம், ஆனால் அதிலும் ஒரு நல்லது தான். அவர் என்ன சொல்றார், இருக்கலாம், எனக்கு கெட்ட காலமாக கூட இருக்கலாம், ஆனால் அதிலும் ஒரு நன்மை இருக்கலாம் என்று முடித்து அனுப்பிச்சு விடுகின்றார். அதற்கு மேல் அவர் எதையும் வாதாடுவதில்லை, அதற்காக வருந்துவதும் இல்லை. மறுநாள் வருகிறது. காணாமல் போன அவருடைய குதிரைகள் ஒரு பல 10-20 குதிரைகளோடு வந்து பட்டிக்கில் வந்து சேருகின்றன. 10-20 குதிரைகளோடு வந்து குதிரையுடைய லாயத்திற்கு வந்து சேருகின்றன. அப்பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்களும் வருகிறார்கள். வந்து அவரை அழைத்து, ஆஹா ஆஹா, உனக்கு எப்படிப்பட்ட ராசி இருக்கிறது, உன்னுடைய ராசியின் பயனாக பார், உன்னுடைய லாயம் முழுவதும் குதிரைகளாக நிறைந்திருக்கிறது, நீ வந்து மிகவும் லக்கி, நீ வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டம் செய்தவன் என்று அவரை பாராட்டி அவருடைய வந்து ஆமோதிக்கிறாங்க. அதற்கு அவர் சொல்லுகிறார், இருக்கலாம், இது இருக்கலாம், இது ஒரு நன்மையாக கூட அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம் என்று அதற்கு மேல் அவர்களிடத்தில் வாதாடாமல் அவர்களை சொல்லி அனுப்பி வருகின்றார். மீண்டும் அடுத்த நாள் வருகிறது. அடுத்த நாள் என்னென்ன, இவருடைய மகன் அவருடைய மறுநாள் கொண்டு வந்தது நிறைய குதிரைகள் வந்ததல்ல, அது வந்து என்னென்னா காட்டு குதிரைகள், நன்கு பழக்கப்படுத்தப்படாத காட்டு குதிரைகள். காட்டு குதிரைகளைத்தான் அவருடைய குதிரைகள் வந்து அழைத்து வந்திருக்கின்றன. அதில் வந்து சவாரி செய்ய வேண்டும் என்பதற்காக அதில் ஏறி அந்த குதிரைகளை வந்து பழக்கப்படுத்துவதற்காக ஏறுகின்றான். அவ்வாறு ஏறுகின்ற போது இவர் என்ன சொல்கிறது, அந்த குதிரையில் ஓட்டுகின்ற போது என்ன, கீழே விழுந்து விடுகின்றான் அவருடைய மகன் அதில் விழுந்ததனால் என்ன ஆகிப்போனா, அவருடைய ஒரு கால் ஒன்று முறிந்து விடுகிறது. அவரை கூட்டுக்கு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சு அவருக்கு வைத்தியம் பார்க்கிறார், தன்னுடைய மகனுக்கு வைத்தியம் பார்க்கிறார். அப்பொழுது அந்த நாட்டினுடைய அரசவையிலிருந்து வீரர்கள், அந்த நாட்டு அரசன் வந்து வீரர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக நுழைஞ்சிக்கே வராங்க. அப்பொழுது என்ன நோக்கத்துக்காக வராங்க என்ற அவங்க வர்றாங்க அப்படின்னா, யார் வீட்டில் நல்ல ஆரோக்கியத்தோடு போரில் பணியாற்றக்கூடிய திறமை பெற்ற இளைஞர்கள் இருக்கின்றார்களா என்று வீடு வீடாக சோதனை செய்து கொண்டு வருகின்றனர். அந்த சோதனையில் நல்ல ஆரோக்கியத்தோடும் போர் செய்யக்கூடிய வலிமை உள்ளவர்களையும் அவர்கள் அழைத்து கொண்டு சென்று விடுகின்றனர். இவருடைய வீட்டிற்கும் வருகின்றனர். இவருடைய வீட்டில் வருகின்ற போது இவருடைய மகனுக்கு கால் ஒடிந்திருப்பதால் இவரால் போரில் நன்றாக சிறப்பாக செயல்பட முடியாது என்று அவனை வந்து விட்டு சென்று விடுகிறார்கள். அப்பொழுதும் வருகிறார்களா பக்கத்து வீட்டுக்காரர்கள் வருகின்றனர். வந்து ஆஹா, நீங்கள் இப்பவும் பாருங்க, எப்படி உங்களுடைய மகன் வந்து கால் ஒடிந்ததனால் வந்து அவர்கள் வந்து உங்கள் மகனை வந்து இராணுவத்திற்கு சேர்க்காமல் விட்டு சென்று விட்டனர். அதனால் ஆம், உண்மைதான், அதுவும் நன்மைக்காக இருக்கலாம், அது லக்காவது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் என்கின்றார். என்னென்ன, எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், எதையும் நல்லதுக்காகவே இருக்க வேண்டும். ஸோ அது வந்து விஜய் ஒரு வச்சுல ஆல் இஸ் குட் அப்படின்னு, ஆல் இஸ் வெல்னு ஒரு படத்தில் சொல்லுவார். அதுபோலத்தான் எல்லாம் நன்மைக்கே. ஒருவருக்கு வருகின்ற அனைத்தையும் பிரச்சனையாகவும் ஒரு சிக்கலாகவும் எடுத்துக்கொண்டே இருந்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஒரு துளியும் இருக்காது. வருவதெல்லாம் கஷ்டத்துக்காக, வருவதெல்லாம் நம்முடைய கஷ்டத்தை தருவதற்காக என்று எண்ணாது, என்ன அந்த தீயதிலும் ஏதெங்கிலும் நன்மை நமக்காக வந்திருக்கிறதா, நம்மை தேடி ஏதேனும் ஒரு நன்மை இருக்கிறதா என்று பார்த்து அந்த நன்மையில் வந்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் அது சொல்லுகிறது. இவர் ஒவ்வொரு விதத்திலையும் இவர் எப்பொழுதும் பெருமை எடுத்துக் கொள்ளவில்லை, அதனால் இவர் சந்தோஷப்படவும் இல்லை. ஒவ்வொரு இதிலும் அதை இருக்கலாம், நன்றாக இருக்கலாம், அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம், அவ்வாறே தான் சொல்லி கொண்டு வருவார். அதுபோலத்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்துமே
அது ஒரு நன்மைக்காக இருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய இன்றைய தினம் சர்க்கரை நோயில் வரக்கூடிய அதிபயங்கர சிக்கல்களை நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி பார்க்கலாமா? அது என்னன்னா, இது பேர் என்னன்னா காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட். காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட்டு என்னன்னா, நமக்கு வருகின்ற சிக்கல்களை சமாளித்து இருப்பது, நோயை நாம் கட்டுக்குள் வைத்திருப்பது எப்படி? அதை முதல்ல என்னன்னா முதல்ல கண்ணுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். கண்களை பாதுகாக்க வேண்டும். ஏன் கண்களை பாதுகாக்க வேண்டும்? நான் இதற்கு முன்பாகவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன். கண் மற்றும் காதுக்கு செல்கின்ற நரம்புகள் மிக மென்மையானவை. இது அதிக அளவு சர்க்கரையை இரத்தத்தில் கலக்கின்ற போது என்ன ஆகும்னா, நம்முடைய கண் பார்வையில் கண்ணினுடைய ரெட்டினா, கண் விழி இருக்கு இல்லையா, அந்த கண் விழியை பாதித்து விடும். அது மட்டும் இல்லாமல் கண்புரை நோய் மற்றவரை காட்டிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு நாம் மிக அதிக அளவு வருவதை காண முடிகிறது. இப்போ கண்புரை நோய் வந்தவர்கள் இப்போ எதிரிலே ஒரு கார் வருகிறது அல்லது பைக் வருகிறது என்றால் அந்த லைட்டை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வட்டமாக அதனுடைய ஒளி வட்டமாக தெரிந்தால் நீங்கள் கண்புரை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். எனவே இது வந்தவுடன் நாம் உடனடியாக கண் மருத்துவரை அணுகி, நான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவது என்னன்னா, அதற்கான டாக்டரை, மருத்துவரை அணுக வேண்டும். சொல்லுவாங்க, நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு தனியாக எடுத்து, ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிறது மாதிரி கண்ணை மட்டும் தனியாக எடுத்து தொலைச்சி மாட்டி விட்டுருவோம் வாங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். என்னென்னா, இந்த சர்க்கரை நோய் பற்றி அவர்கள் லைவில் போட போகிறாங்களாம். அந்த லைவில் அட் அ டைமில் 1000 பேர் சேர்க்க போகிறாங்களாம். 10 நிமிடம் தான் 10 நிமிடத்துக்கு முன்னாடியே லைவில் சேரணும். அவங்க இந்த சர்க்கரை நோய் குறித்த கருத்தரங்கு நடத்த போகிறாங்களாம் லைவில், ஆன்லைனில். அதில் சேரணும்னு மொத்தம் 1000 பேர் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு ஃபீஸு எவ்வளோன்றது லட்சக்கணக்கில் இல்லை அப்புறம் ஆயிரக்கணக்கில் அவங்க போடுறாங்க. லைவில் நீங்கள் சேர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நீங்கள் லைவில் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் எவ்வளவுன்னா பல ஆயிரங்களை அவர்கள் பெறுகின்ற இன்னைக்கு நான் பார்த்தேன். அதே போல் இன்னைக்கு ஒரு விளம்பரம் வருது. என்ன விளம்பரம் என்றால் வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணக்கை முடித்து தருவதற்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை முடித்து தருவதற்கு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஆகலாம். அவங்க சொல்கிறத சொல்கிறேன் நான். அதற்கு 3500 ரூபாய் தருவார்களாம். இதே தொடர்ந்து நம்ம செய்கின்றது ஒரு நாளைக்கு 38,000 ரூபா தருவாங்களாம். ஒரு நாளைக்குன்ற ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அதற்கு அவர்களுடைய சம்பளமாக கொடுப்பது எவ்வளவு என்றால் 38,000 ரூபாய். இது எந்த அளவுக்கு முடியும்? ஒருத்தர் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு 38,000 ரூபாய் தர்றாங்கன்னா அது எப்படி முடியும்? அதில் இன்னொன்று சொல்லிடுவாங்க, இதற்கு அதிகம் படிக்க வேண்டியதில்லை, அனுபவம் வேண்டியதும் இல்லை. அவங்க சொல்கிறது படிக்க வேண்டியதும் இல்லையாம், அனுபவம் வேண்டியதும் இல்லையாம். பிற எப்படி அவங்க தருவாங்க? எந்த அடிப்படையில் 1 மணி நேரத்திற்கு 5,000 ரூபாய், 5,000 ரூபாய் தருவாங்க? யோசிச்சு பார்க்கணும் நம்ம. இதையெல்லாம் என்ன நோக்கத்துக்காக? இதிலிருந்து நாம் விழிப்புணர்வு பெற வேண்டியது இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து தான். யாரால் முடியும்? ஒரு மணி நேரத்துக்கு 6,000 ரூபாய் தர ஆரம்பிடுவாங்க. எப்படி 1 மணி நேரத்துக்கு 6,000 ரூபாய் தர முடியும்? 1 மணி நேரத்துக்கு 6,000, 12 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? 12 மணி நேரம் 72,000 ரூபா வருது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கல்வி அறிவும் குறைவாக இருக்கக்கூடிய, அனுபவம் இல்லாத ஒருத்தருக்கு எந்த ஒரு நிறுவனம் 72,000 ரூபாய் தர முடியும் ஒரு நாள் ஒன்றுக்கு? ஆனால் மாதத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். மொபைல் 21, 2,10,000 ரூபா சம்பளம். முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். 21 லட்சம். ஆமாம், 21 லட்சம்.
அ கொடுமையாக இல்லை. யாரால் முடியும் இது? இது போன்ற இந்த ஏமாற்று வேலையிலிருந்து நீங்க தப்பிக்க கற்றுக்கொள்வது தான் விழிப்புணர்வு. இது முடியுமா என்று யோசியுங்கள். இது ஏன், எதற்கு, எப்படி என்று யோசியுங்கள். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள் நீங்கள் கேட்டுக்கொண்டீங்கன்னா, அது உண்மையா பொய்யா? இது இதில் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு 30% தரோம் வட்டி சொல்கிறாங்களா இல்லையா? அடுத்து என்னென்னா, நீ 1,00,000 கொடுங்க, மாதம் 30,000 தரோம். மாதம் 30,000 ரூபாய் தருகிறோம், நீங்கள் 1,00,000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். இவங்க ஆசையில் என்ன செய்வாங்க, 1,00,000 ரூபாய் பண்ணினாலும் பரவாயில்ல, 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம்ட்டு இவங்க பணம் மட்டுமல்லாது தெரிந்த நண்பர்கள், உறவுகள், தோழர்கள், தோழிகள் எல்லாரிடமும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக இன்னொருத்திட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. நான் 1 கோடி கொடுத்துருக்கேன் பெருமையாக. அது உண்மையிலேயே நடக்குமா? எப்படி தர முடியும்? மாதத்துக்கு 30,000 வந்து எப்படி தர முடியும்? இவர்கள் அதை யோசித்து இருந்தால், இப்போ பேங்கர்ஸ் வந்து ஏன் முடியாது? அதே பொய்யான ஒரு விளம்பரத்தை வந்து பேங்க்காரங்க தரக்கூடாதா? இங்கே வந்து நிறைய டெபாசிட் வரணும்னு நினைக்கக்கூடாதா? நாம் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டும். என்னடா இதே இதை வந்து எவனோ எங்கிருந்தோ வந்து இப்படி சொல்கிறான். ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிற வங்கிகள் ஏன் இது போன்ற விளம்பரங்களை வெளியிடுவது இல்லை? ஏன்னா அது பூரா பொய், பித்தலாட்டம். அவர்கள் நிரந்தரமாக அங்கே இருக்க வேண்டியவர்கள். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரோட்டில் பெரிய மண்டபத்தை வந்து வாடகைக்கு பிடிச்சி எல்லாத்தையும் ஏமாற்றி 500 கோடி 1000 கோடி அடிச்சுட்டு அவ்வளோதான் எஸ்கேப். இது பல முறை நடக்கிறது. ஒரு இடத்துல நடக்குது, இப்போ இது வேலூரில் நடந்தது. அப்பொழுது நம்ம என்ன, தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் நடக்கின்ற போது நாம் அதனை அறிந்து கொண்டு அதிலிருந்து ஒதுங்கி விட வேண்டாமா? வேணாம்டா அங்கே கூட பேசுகிறதுவே நிப்பாட்டிக்கிறணும். அவங்கள தொடர்பு கொள்ள வைக்கக்கூடாது. தொடர்பு கொண்டேன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களை மயக்கி அந்த திட்டத்தில் வந்து உறுப்பினராக்கி பணத்தை வந்து அதில் போட மாதிரி வச்சுருவாங்க. அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் சொல்லுவது. இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றது. எது பித்தலாட்டம், எது உங்களை திட்டம் போட்டு வளைக்கிறார்கள், உங்களை ஏமாற்றுவதற்கு வளைக்கிறார்கள், உங்கள் மனதை உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை வந்து எப்படி ஏமாத்துறாங்க, இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வு வந்து பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சரி, இதில் வந்து என்ன ஐ கேர் பற்றி சொன்னேன். அடுத்து என்ன ஃபுட் கேர். பாதங்களை நாம் எவ்வாறு சுத்தமாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் வைத்திட வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எப்பொழுதுமே நல்ல மென்மையான பாதணிகளை, அதாவது செருப்புகளை வந்து நம்ம வாங்கி போடணும். செருப்பு இல்லாமல் வெகு தூரம் மிக சூடான இடங்களிலும் அல்லது கல் முள் இருக்கக்கூடிய இடங்களிலும் நடப்பதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் நீங்கள் செருப்பு போடுறதுனால ஒன்றும் இல்லை. அப்போ அதனால் வீட்டினுடைய புனிதம் ஒன்றும் கெட்டு போவதில்லை. வீட்டிற்கென ஒரு தனியாக ஒரு செருப்பு ஒரு ஜோடி வச்சுக்கிறணும். வீட்டுக்குள்ளே போடுங்க, வலிக்கு விழுந்துருவோம், கிரிப் இருக்காது. காரணம் என்னென்னா, நம்முடைய காலினுடைய பாதங்கள் மரத்து போய்விடும். நம்னஸ், அது பேர் என்ன, நம்னஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. இந்த மரத்து போய்விடும். இந்த மரத்து போவதனால என்னாகும்னா, நம் காலில் எதுவும் குத்துவதும் அழுத்துவதும் தெரியாமல் போய்விடும். அதனால் என்னென்னா, நமக்கு நோய் வருவது உறுதியாகிவிடும். காலில் வந்து சின்ன புண்ணு வந்துடும். அதே மாதிரி வந்து கால் இருக்கு இல்லையா, அந்த காலில் வந்து நகை வெட்டுறீங்க அப்படி என்றால் காலில் வந்து பிளேடை வச்சு வெட்டக்கூடாது. அதுக்கடுத்து என்னென்னா, வேறு எப்படி வெட்ட, காலில் வர நகங்களை, கையில் வர நகங்களை வந்து கையினால் வந்து இப்படி பிச்சு எடுக்கக்கூடாது. நகை கண்ணு வந்து பிடுங்கக்கூடாது. இது உடனடியாக இம்மீடியட்டாக வந்து என்னென்னா, அந்த காது நகங்கள் வந்து என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும், நோய் தொற்றுக்கு உள்ளாகும். அதனால் இதனை நெயில் கட்டர் என்று சொல்லக்கூடிய நகவெட்டி மூலமாக மெதுவாக அடியில் பிடிச்சி இழுக்கக்கூடாது. மெதுவாக நன்கு வளர்ந்த நகங்களை மட்டும் ஒரு 10 நாளைக்கோ 15 நாளைக்கோ ஒரு முறை மெதுவாக கட்டி எடுத்துக்கிறணும். இல்லை உங்களால் முடியலை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் யாரிடமாவது கொடுத்து அவர்களிடத்தை சொல்லி இந்த இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நகத்தை வெட்டி எடுக்கணும். என்றைக்குமே நீங்கள் கால் நகங்களை கைகளால் அல்லது பிளேடால் அறுப்பதும் பீத்து விடுவதும் மிக 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 ஆபத்தான ஒன்று. அடுத்து காலினுடைய அதுக்கு என்னென்ன செய்யணும்னா,
சுடுதண்ணியில் சொல்லுவாங்க. சுடுதண்ணீர்னா சூடான நீர் என்றால் கால்கள் வந்து புண்ணாகி போய்விடும். அதற்காகத்தான் என்ன சொன்னால், முதல்ல வந்து தண்ணியை திருகி விட்டு லேசாக அதுக்கு லூக் வார்ம் வாட்டர் தான் சொல்லுவாங்க. அதை லூக் வார்ம் வாட்டர் அப்படின்வாங்க. அதாவது மென்மையாக, சூடு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கணும். முதல்ல வந்து கையை வச்சு பாருங்க. கையை வச்சு பார்த்துட்டு அது தாங்கக்கூடிய சூட்டில் இருக்கின்றதா என்று பார்த்து சிறிதளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டு கால்களை நாம் தினந்தோறும் அல்லாது வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த சுடுதண்ணியில் வச்சு, சுடுதண்ணின்னா அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவன் தான் சொன்னேன் சுடுதண்ணியில் வைக்க சொல்லி அப்படின்னு சொல்லி. ரொம்ப கொதிக்கிறது தண்ணியில் வச்சிங்கன்னா கால் முழுவதும் போயிடும். அது மென்மையான சூடுள்ள தண்ணீர். முதல்ல வந்து கையை வைத்து பாருங்கள். அது சூடு தாங்கக்கூடியதாக இருந்தால் அதில் வந்து நீங்கள் காலை வச்சு காலை என்ன செய்கிறீங்க, மசாஜ் பண்ணி விடுங்க. கால்களை வந்து மசாஜ் வந்து பண்ணி விடணும். அப்படி பண்ணி வந்து எடுக்கிற போதில் உங்கள் கால் வந்து புத்துணர்ச்சி பெறும். நரம்பில் வந்து ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். நரம்புகளும் வலிமை பெறும். அதுக்கு வந்து லேசாக கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் கூட போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து கால் உள்ளுநில் போகாது. ஆனால் அது ஒரு கிருமி நாசினி. இது வந்து உப்பு மஞ்சளும் சேருகின்ற போது என்ன ஆகும்னா, அந்த காலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் ஒட்டாமல் ஃபங்கஸு தான் அதிகமாக தாக்கும். பாக்டீரியாவும் ஃபங்கஸ் தான் நம் கால்களை அதிகம் தாக்கக்கூடியது. அதெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கும். இவ்வாறு நாம் நல்ல காலணிகளை அணிய வேண்டும். நகங்களை பத்திரமாக பார்த்து வெட்டி கொள்ள வேண்டும். அல்லது வீட்டில் உள்ளவர்களை வைத்து வெட்டி விட வேண்டும். இப்படி இப்போ வந்து பாதுகாத்து கொண்டே வர வேண்டும். அடுத்தது நம்னஸ் வருது, அதுக்கேற்ற மாத்திரைகளை வந்து மருத்துவரிடம் போய் நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு பரிசோதனை செய்து அதற்கு பின்பாகத்தான் எடுக்க வேண்டும். எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டருடைய பரிந்துரைக்கு பின்பே செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தெரிந்து கொள்ள எப்போ நீங்கள் வந்து கண்டதில் எடுக்கலாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யார் சொல்கிறது கேட்டு எந்த மாதிரியான மாத்திரைகளை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த காலுக்கு மட்டும் டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் பல பரிசோதனையின் பேருக்கு பின்னாடி தான் இந்த மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு. ஏன்னா இது நம்ம அதிகமான வேலை கொடுக்கலாம். கிட்னிக்கு வந்து சிறுநீரகத்துக்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் அதிக அளவு வேலையை வந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த வழியில் அப்படின்ட்டா, ஒன்று வந்து நிறைய மாத்திரை மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அடுத்து ரத்தத்திலையும் சிறுநீரகத்திலையும் அதிக அளவு சர்க்கரை கலந்து வர்றதுனால நமக்கு வந்து என்ன சர்க்கரை வந்து கலந்துருது. இதனால் என்னென்னா அதிக அளவு தண்ணீரை வந்து நம்ம அதிகமாக குடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதனால் என்ன ஆகும்னா சிறுநீரகம் வந்து அதிக அளவு செயல்பட வேண்டியது இருக்கும். சிறுநீரகம் வந்து என்ன செய்யணும்னா அதை எல்லாத்தையும் வெளியேற்றி ஆகணும். சர்க்கரை மற்ற எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும், வெளியேற்றணும். இவ்வாறு வெளியேற்றுவதற்கு வந்து அதிக நேரம் பணியாற்ற வேண்டி இருக்கிறது. இவ்வாறு நம்ம அதிக அளவு பணி கொடுப்பதனால் சர்க்கரை நோயினுடைய அந்த பாதிப்பினால் என்ன செய்யுதுன்னா சிறுநீரக தொற்று வருகிறது. அடுத்து சிறுநீரகம் வந்து கெட்டு விடுகிறது. இதனால் நம்ம மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டிய சூழலும் வந்து விடுகிறது. சரிங்களா? அதனால் நாம் இதை வந்து அடிக்கடி கிட்னி டெஸ்ட்டு வந்து பண்ணிக்கே இருக்கணும். கிட்னியை வந்து அது நலமாக இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து நாம் அடிக்கடி பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் நம்ம வந்து அதை பரிசோதனை செய்துக்கே இருக்கணும். அதை மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வருகின்ற சிக்கல்கள். பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம். ஏன் ரத்த அழுத்தம் வருதுன்ட்டு நேற்று ஒரு சில நாளுக்கு முன்னாடி